நாமும் போற்றுகின்ற நமது சிவாச்சாரியா கணேச குருக்களையா அவர்கள் ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக இந்த கோயிலுடைய ஒரு புகைப்படத்தை அனுப்பி கொடுத்து, அந்த வருகிற பாதையில் சிவராத்திரி வர இருக்கிறது, நிறைய அன்பர்கள் வருவார்கள், எனவே முழுமையாக நடந்து வருவதற்கு சிரமங்கள் இருக்கிறது, வாகனத்தில் வருவதற்கும் நடந்து வருவதற்கும் சில சிரமங்கள் இருக்கின்றன, ஒரு பணி செய்து கொடுக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் கைபேசியின் வாயிலாக தெரிவித்தார்கள். சில புகைப்படங்களும் அனுப்பி கொடுத்திருந்தாங்க. எங்களுக்குரிய பணிகள் காரணமாக நான் உடனே ஐயாவிட்ட சொன்னேன், ஐயா எங்களுக்கு நிறைய பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது, நாங்கள் அந்த பக்கம் வரும் பொழுது நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் இதற்காக யாரும் எங்களை பார்க்க வரணுங்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்களே உங்களை பார்க்க வரோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐயாவிட்ட பேசிட்டு வச்சுட்டோம். அதன் பிறகு எங்களுக்கு வேறொரு பணியின் காரணமாக எங்கள் பக்கத்தில் மணமேற்குடி பக்கத்தில் ஸ்ரீகரேஸ்வரர் கோயில் அந்த திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கோயில் திருப்பணி பார்ப்பதற்காக நாங்கள் சனிக்கிழமை என்று புறப்பட்டு வந்து கொண்டிருந்தோம். அப்போ தான் மீண்டும் ஐயாவை தொடர்பு கொண்டு நீங்கள் சொல்லுகிற அந்த தலம் எந்த ஊருக்கு மிக அருகில் இருக்கிறது என்று சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு நம்முடைய லொக்கேஷன் மேப்பும் அனுப்பி கொடுக்க சொன்னோம். பக்கத்தில் வந்த பிறகு தான் எங்களுக்கு தெரிந்தது, நாங்கள் செல்லுகிற பாதையில் இந்த தலத்தை தாண்டி தான் அங்கே போகணும் என்ற ஒரு சூழல் இருந்தது. எனவே வந்து பார்த்து விட்டு செல்லலாம் என்று மட்டும்தான் நாங்கள் வந்தோம். பணி செய்யணும் என்ற நோக்கில் வரல, வந்து என்ன பணி செய்யணும், இதுக்கு என்ன திட்டம் ஆகும், எப்பொழுது செய்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் குழுவில் கலந்து கொண்டு பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று தான் ஆலயத்துக்கு வந்தோம். ஆனால் வந்த பொழுது உழவார தொண்டர்கள் இருந்தார்கள். நம்முடைய குருக்கரையாவுடைய அந்த சிவபுராண வழிபாடு, அவங்க செய்த அன்பான அந்த பெருமானை திருமுறைகள் கொண்டு போற்றி வழிபாடு செய்த அந்த வழிபாடு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கருதிய என்னுடைய அறிவை உடனே செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்கள் செய்த வழிபாட்டின் பயனாக ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. எனவே உழவார தொண்டர்களோடு கலந்து கொண்டு சுசீந்திரத்திலிருந்து தொண்டர்கள் வந்திருந்தாங்க. அவங்க அந்த உழவார பணிக்கு வந்திருந்த அன்பர்கள் அறிமுகப்படுத்தி கொண்டு அவங்க சில பணிகள் செய்து கொண்டிருக்கிறத பற்றிலாம் பேசி கொண்டிருந்தோம். அப்போதான் இது என்ன மாதிரி அமைக்கலாம் அப்படிங்கும் பொழுது நம்முடைய சபரியார் அவர்கள் அவரும் இந்த வேறொரு பணிக்கு அந்த ஸ்ரீகரேஸ்வரர் கோயிலுக்காக வருகை தந்திருக்கிற சபரியார் அவரும் இந்த கோயிலுக்கு வந்துட்டார். வந்தபோது சொன்னார், ஐயா இது நம்ம பெட்ரோல் பங்கில் போகிற மாதிரி அந்த கல்கள் போட்டாலோ அந்த கருங்கல் தளம் போட்டாலோ நிச்சயமாக இடையிடையே உள் முளைச்சோட்டு, ஏன்னா முற்றிலும் நீர்கள் சூழ்ந்து இருக்கிறது, அது பொருத்தமாக இருக்காது, எனவே ஒரு காங்கிரீட் சாலை மாதிரி போட்டால் தான் நல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, ஒரு திருவருள் என்ன வருது பார்ப்போம், ஒரு திட்டத்தை போடுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி கொண்டு இருந்தோம். அப்போ தான் வந்திருந்த உழவார தொண்டரில் ஒருத்தர் நேசன் வேலை செய்யக்கூடிய ஒருவருக்கு அறிமுகப்படுத்தினார். சரி, ஒரு நேசன் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இந்த பணி ஏன் தள்ளி போடணும், இப்போவே அதுக்கு ஏதோ சின்ன முயற்சி செய்யலாமே என்று அவங்கள்ட்ட கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் சொன்னார், ஐயா நாங்கள் உழவாரத்துக்காக வந்திருப்பதனால கரண்டி பாண்டு இதெல்லாம் எதுவுமே கொண்டு வரல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நம்ம அன்பர்கள் மூலியமாக தொண்டியிலிருந்து அடியார்கள்ட்ட இந்த மாதிரி பொருள் தேவைப்படுகிறது, மெட்டீரியல் கொடுக்கறதுக்கு யாராவது வாடகை கிடைக்கும்னா கொஞ்சம் தொடர்பு கொண்டு சொல்லுங்கன்னு சொல்லும்போது நம்முடைய அடியவர் நடராசன் ஐயாவை அழைத்து கொண்டு நேரடியாக இங்கே வந்தாங்க. அவங்க எல்லா பொருளும் நம்ம என்ன அவங்க கேட்டாங்க அந்த பொருளெல்லாம் செய்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பொங்கல் தொடர்ந்து வருகிற நாள் 15ஆம் தேதி பொங்கல் வியாழக்கிழமை, வெள்ளி, நாங்கள் சனிக்கிழமைக்கு நிலத்துக்கு வந்து 17ஆம் தேதி அன்னைக்கு. பொதுவாகவே சனி ஞாயிறுனா ஆட்கள் வேலைக்கு கிடைக்க மாட்டாங்க. பொங்கல் அன்று கிடைக்கிறது என்பது கடினமான ஒன்று. இந்த சூழலில் வந்திருக்கிற தொண்டர்கள் அந்த பொங்கல் விடுமுறைக்கு தான் உழவாரம் செய்ய வந்திருக்கிறாங்க. ஒரு 2 நாள் நம்ம கோயில் பணி செய்து போகலாம். இப்படி எல்லாமே அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள சாலை அமைத்து விடலாம், தேவையான மெட்டீரியல் கொண்டு வந்து விடலாம் என்று எல்லாத்தையும் சுவாமி உறுதிப்படுத்தி கொடுத்தார். அதுக்கடுத்து அன்னைக்கு இரவே ஜேசிக்கு வர சொல்லி சுத்தப்படுத்தப்பட்டு
அடுத்த நாளுக்குள்ளாக 1.5 ஜல்லி முதல்ல போட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் எம்சாண்டெல்லாம் போட்டு அவங்க போட்டு அப்புறம் நம்ம தொண்டியிலிருந்தும் டிவிசிலிருந்தும் நம்முடைய அடியார்கள் மக்கள் இரவு 11:30 மணி வரைக்கும் இருந்து அந்த மணல் எம்சாண்டு போட்டு திரும்பி கட்டி கொடுத்து அந்த பணியை அவங்களுக்கும் இந்த பணிகள் முற்றிலும் புதிதான பணி. அவங்களுக்கு முழுக்க முழுக்க கடல் சார்ந்த பணியில் இருந்தவங்க. ஆனால் இந்த பணி பெருமானுடைய கருணையினால அவர்களும் இந்த பணியில் ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்திருக்கிறார் என்று கருதி இந்த பணியை செய்தார்கள். அதே போல அதுக்கு அடுத்த வாரம் வரும்பொழுது நாம் பார்க்கக்கூடிய சாலை இன்னைக்கு நமக்கு பெருமான் அமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த நிகழ்வு நம்முடைய குருக்களையா சொன்னது போல ஒரே ஒரு காரணம் சொல்லணும்னா, இறைவன் மீது காட்டுகிற அன்பு நமக்கு பின் அப்படிங்கிறது இல்லாமல் கேட்கும் போதே கொடுத்து விடுவார் என்பதற்கு ஒரு நல்ல ஒரு சான்று. நம்ம இறைவனிடத்தில் அன்போடு உருகி பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனைக்கான வலிமை. நம்முடைய தேவாரத்தில் ஒரு பாடல் ஒன்றுங்க, தன்னை நோக்கி தொழுது எழுவார்க்கு எல்லாம் பின்னை என்னார் பெருமான் அடிகள் என்று தேவாரம் சொல்லுகிறது. யாரும் அவரை நோக்கி விழுந்து பணிந்து எழுந்து நிற்கிறாங்களோ அவர்களுக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சாமி சொல்ல மாட்டாராம். தன்னை நோக்கி தொழுது எழுவார்க்கு எல்லாம் பின்னை என்னார் பெருமான் அடிகள். ஏன் அப்போதே கொடுப்பாரியா அப்படின்னாரு. நாங்கள் வரும்போது பின்ன பார்த்துக்கலாம் நினைச்சு தான் வந்தோம். ஆனால் பெருமானுடைய கருணை இந்த பணியை உடனே செய்து கொடுத்து விட வேண்டும். உண்மையிலே நாங்கள் எப்படி கருதி வந்தோம்னா, அவங்க மழை காலம் காரணமாக தானே சகதியாக இருக்கிறது. இதெல்லாம் மழை முடிஞ்சிருச்சு, நீ வெயில் காலம் வந்தாச்சு, நீ அடுத்த மழை வருவதுக்குள்ள செஞ்சு கொடுத்தா போதுமே அப்படின்னு ஒரு சிந்தனையில் நாங்கள் வந்தோம். வந்து பார்த்துட்டு போயிடுவோம், அவசியம் செய்து கொடுக்குறோங்க, கொஞ்சம் நாள் எடுத்துக்கொண்டு செய்து தரோம் அப்படிங்கிற ஒரே ஒரு சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வந்தோம். ஆனால் பெருமான் இந்த சூழலை முற்றிலுமாக மாற்றி கொடுத்தது நம்ம திருவருள் கருணை. இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த பணி செய்ய வேண்டும் என்ற அவன் திட்டமிட்ட வண்ணம் எல்லாம் நடைபெறுகிறது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொல்வது போல இறைவன் அந்த ஒரு கருணையை இன்றைய நாளில் செய்ய வேண்டும் என்று. ஏன்னா நாங்கள் எவ்வளவோ பணிகள் நினைக்கிறோம், நினைத்து கொண்டிருப்பது செய்ய முடியாமல் தவிர்த்து போய் கொண்டிருப்பதும் உண்டு. நினைத்ததும் தெரியல, செய்து முடித்ததும் தெரியல என்ற அளவுக்கு விரைவான ஒரு பணியை என்னுடைய 5 ஆண்டு காலம் இந்த அரண்மனை அறக்கட்டளை தொடங்கியதிலிருந்து 5 ஆண்டுகளில் இவ்வளவு விரைவான ஒரு திருப்பணி எங்கேயும் நடக்கிறது. அவ்வளவு வேகமாக சாமி அதை செய்ததுனால நம்முடைய அன்பர்களுக்கு இந்த கோயிலுடைய பெருமையும் தெரியல, இந்த கோயில் வரக்கூடிய மக்களை தக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் பெரும்பாலும் குறைந்து போயிடுச்சு. அன்றைக்கெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது, இன்னைக்கு குறைந்து போயிருக்கிறது. ஐயாவை பார்க்கும்போது மீண்டும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. நிச்சயமாக இவரை போல ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒருவர் வேண்டும். ஏன்னா நம்ம கோயில் நல்லா இருக்கணும், நம்ம கோயில் நல்லா இருக்கும். எதற்காக அப்படி ஒரு விருப்பம்? கோயில் நன்றாக இருந்தால் தான் ஊர் நல்லா இருக்கும். நீங்கள் கோயில் நன்றாக இல்லை என்றால் ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு போதிய வகையில் எல்லாம் கிடைக்காது. இது நான் சொல்லலைங்க, திருமூல நாயனார் ஒரு 3000 ஆண்டுக்கு முன்னாடியே பாடி வச்சுட்டார். ஒரு சிவபெருமானுடைய திருக்கோயிலில் நாளும் நடைபெறுகிற வழிபாடுகள் தடைபடுமானால், பூசை தடைபடுமானால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நோய் வரும், மழை வராது. தேவைப்படுகிற காலத்தில் மழை பெய்யாது, தேவைப்படாத காலத்தில் மழை பெய்யும். இதை சொல்றார். அதாவது முன்னவனார் கோயில் பூசை முற்றிடின் மன்னவர் தீங்குடன். யார் அந்த ஊருக்கு தலைவரோ அவருக்கு இடர்பாடு வரும். மன்னவர் தீங்குடன் மாறி வலம் குன்றும் கண்ணம் களவு மிகும் என் நன்றி எடுத்துரைத்தானே என்று 3000 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு சிவாலயத்தில் வழிபாடு எப்போது தப்புகிறதோ, எப்போது வழிபாடு குறைபாடு ஏற்படுகிறதோ, அந்த ஊருக்கு யார் அந்த தலைமை பொறுப்பு எடுத்துருந்தாலும் சரிங்க, அந்த மக்களுக்கு நோயும் இடர்பாடும் ஏற்படுகிறது. நம்ம ஆஸ்பத்திரிக்கு போக நினைக்கிறோம், கல்லூரி கட்டணும்னு நினைக்கிறோம், பள்ளிக்கூடம் கட்டணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இல்லை. ஆனால்
இந்த மருத்துவமனைக்கெல்லாம் போகாமல் இருக்கணும்னா முதல்ல கோயிலை நன்றாக பார்த்து கொண்டா நோய் வராமல் இறைவன் காப்பாற்றி கொடுத்தார். இதை நான் சொல்லலை, நம்முடைய மண்ணை ஆண்ட மன்னர்கள் சேர சோழ பாண்டியர்கள் மூவருமே அவரவர் வாழ்ந்த பகுதியில் மிக பிரம்மாண்டமான கோயிலையே கட்டி வைத்தார். உலகம் முழுக்க அரசர்கள் இருந்தாங்க, வெளிநாடுகளிலும் அரசுகள் இருந்தது, அங்கேயும் மக்கள் இருந்தாங்க. ஆனால் நம்ம தமிழகத்தில் இருப்பது போல உலகமெங்கும் தேடினாலும் கோயில் கிடையாது. நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒன்று பார்ப்பதே பெரிதாக அபூர்வத்திலும் அதிசயமாக இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு சிவன் கோயில், அதுவும் கற்கோயிலாக கட்டி 1000 ஆண்டுகளை கடந்து நிற்கக்கூடிய கோயில்கள், ஆயிரக்கணக்கான கோயில், 1 2 இல்லை, ஒரு ஊருக்கு ஒரு கோயில் என்று எடுத்துக்கொண்டால் கூட இன்றைய நாளில் ஒரு 10,000 சிவலிங்க திருமேனிகளுக்குரிய கோயில்கள் தமிழகத்தில் இருக்கிறது. இதெல்லாம் எப்படி வச்சாங்க? அவங்க இன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கை முறை உலகத்துக்கு நாகரிகத்தையும் பண்பாட்டையும் அன்பையும் எடுத்து சொன்ன மண் நம்முடைய தமிழக மண். இங்கே சொல்லப்படாத நமக்கு 2000 ஆண்டுக்கு முன்பாகவே சங்க இலக்கியத்தில் வீரம் போற்றப்படுகிறது, கொடை போற்றப்படுகிறது. அவனுடைய அன்புக்குரிய இல்லற வாழ்க்கை எப்படி வாழ்ந்தார்கள், இத்தனையும் ஒரு உலகத்துக்கு நாகரீகம்னா என்னன்னே தெரியாத காலத்திலேயே நாகரீகத்தை வளர்த்து கொடுத்த மண் நம்முடைய தமிழக மண். எதனால? தெய்வத்தை போற்றினார்கள், தெய்வம் அவர்களை போற்றி பாதுகாத்தது. தெய்வத்தை மறந்தோம், நமக்கு வேறு வேறு வகையில் இடர்பாடுகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நமக்கு நினைவு வைத்துக் கொள்ள வேண்டியது, ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிற கோயில்களை என்று அந்தந்த ஊருக்கு மக்கள் கருதினால்தான் உங்களுக்கு தேவைப்படுகிற நேரத்தில் உழவு தொழில் வழியாக வரக்கூடிய செல்வம் வீட்டுக்கு வந்து சேரும். நீங்கள் கோயிலுக்கு நம்ம இறைவனை கொண்டாடவில்லை என்றால் நமக்கு நோயில் திண்டாட வேண்டியதுதான் இருக்குமே ஒழிய வேறொன்றும் இருக்காது. எனவே இதையெல்லாம் பெரியவர்கள் முற்றிலும் உணர்ந்தார்கள். நான் ஒரே ஒரு பாட்டு, திருநாவுக்கரசர் தன்னுடைய தேவாரத்தில் பாட்டு சொல்றார், திருக்கோயில் இல்லாத திருவியூரும். ஒரு ஊர் என்றால் கோயில் இருந்தார். திருக்கோயில் இல்லாத திருவியூரும், திரு வெந்நீர் அணியாத திருவியூர். அங்க கோயில் இருந்தால் மட்டும் போதாது, திருநீர் பூசுகிற மக்கள் இருக்கிறார். திருக்கோயில் இல்லாத திருவியூரும், திரு வெந்நீர் அணியாத திருவியூரும், பருக்கோடி பத்திமையால் பாடாவோம். அந்த கோயிலில் வந்தால் பக்தியோட 2 பாட்டு பாடலாம். அது பூசை பண்ணுற பாடினாலும் சரி, நாம வந்தாலும் சரி, 2 பாட்டை பெருமாட்ட பாடம், அவனுடைய புகழ் பாடப்படணும். எனவே பருக்கோடி பத்திமையால் பாடாவோம், பாங்கினோடு பல தடிகள் இல்லாவோம், விருப்பொடு வெண்சங்கம் ஊதாவோம், விதானமும் வெண்கொடியும் இல்லாவோம், அருப்பொழு மணல் பறிப்பிட்டு உண்ணாமலும், அவையெல்லாம் ஊர் அல்ல அடவி காடே அப்படின்னார். திருநீர் பூசாத மக்கள், கோயில் இல்லாத ஊர், இதெல்லாம் நீங்கள் ஊரிலே சொல்ல முடியாது, அது அடர்ந்த காடு என்று திருநாவுக்கரசு பெருமான் 1400 ஆண்டுக்கு முன் பாடியிருக்கிறார். இன்னைக்கு பாடப்பட்ட பாடல் அல்ல. ஒரு ஊருக்கு ஒரு இலக்கணம் சொல்லும் பொழுது கோயில் இருக்கணும், திருநீர் பூசுகிற மக்கள் இருக்கணும், அந்த கோயிலில் விழாக்கள் நடைபெறணும், பூசைகள் இருக்கணும், விதானமும் வெண்கொடியும் இல்லாத விதானம், சாமிக்கு ஒரு கொடியேற்றம், விழாக்கள் அதெல்லாம் நடந்தால்தான் ஊர் மக்கள் நல்லாயிருக்கும். நம்முடைய சமய நிலைகளில் தெய்வத்தை கொண்டாடுவதை நம்ம மண்ணை விட்டு பிரிக்க முடியாமல் வைத்திருந்தார்கள். எல்லை தெய்வம், காவல் தெய்வங்கள், குலதெய்வ வழிபாடு, ஒவ்வொரு படிநிலைக்கு தக்கவர் எல்லாம் சேர்ந்து சிவபெருமானுடைய அருளுக்குரிய இருந்ததுனால நம்முடைய பெரியவர்கள் சிவாலயங்களாக கட்டி கட்டி கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். நம்ம காலத்துக்கு புதிதாக கட்ட வேண்டியதில்லை, இருக்கிற கோயிலை பாதுகாத்து கொடுத்தாலே அடுத்த தலைமுறை வாழ்வதற்கு நாம பாதுகாப்பு செய்கிறோம் என்று பொருள். நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நல்லா பணத்தை சம்பாதித்து பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சோம்னா நம்ம பேரனோ பேட்டியோ வந்து நல்லா இருப்பாங்க அப்படி நினைக்கிறோம். ஆனால் மறந்து விடக்கூடாதுங்க, அந்த செல்வம் நீங்க உழைத்து கொடுத்து சேமித்து வைத்திருக்கிற செல்வத்தை
உழைப்பே இல்லாமல் அனுபவித்து வருகிறவருக்கு அந்த உழைப்பின் அருமைப்பாடு தெரியாது. நீங்க எவ்வளவு ஒவ்வொரு ரூபாயுமாக சேமித்து உழைத்து கொண்டு வந்து வைத்த பொருள் அந்த செல்வ செழிப்பு வருகிற பேர குழந்தைக்கோ பேத்திக்கோ என்ன தெரியாது. இந்த உழைப்பின் அருமைப்பாடு தெரியாது, அந்த செல்வத்தின் அருமைப்பாடு தெரியாது. அவங்க எப்படி செய்வாங்க? ஊதாரித்தனமான செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. இதை செய்யாதன்னு எதை சொல்லி அதான் செய்வாங்க. கேட்டா சம்பாரிச்சு எனக்கு தான் சம்பாரிச்சு வச்சிருக்கிற, நான் அப்படித்தான் இருப்பேன் என்பதுதான் நடைமுறை. அன்னைக்கு கடைசியில் நமக்கு எல்லாம் முடிஞ்சு போன காலத்தில் என் பேரன் சரியில்லை சாமி, என் பையன் சரியில்லை சாமி காமிட்டு விழுந்தோம்னா நாம சம்பாதித்து வைத்தது அப்படி ஒரு வாழ்க்கையில நாம தான் அவங்களுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்கிறோம். எனவே நாம இன்னைக்கு நம் பெற்றோர்கள் நம் கையில கொடுத்து சென்றார்கள், நாம உழைத்து நல்லா இருக்கிறோம். அது மாதிரி நம்ம ஒரு குறிப்பிட்ட அடிப்படையை செய்து கொடுக்கணும். அதுதான் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நீ சம்பாதி, நீ வாழ்ந்துக்க, உனக்கு வேண்டிய பாதுகாப்பு நான் தரேன் என்பது மட்டும் நாம நினைவு கொள்ளாம மொத்தத்தையும் சம்பாதித்து அவங்க பேரையே வைக்கணும். பேரையே வைக்கும்போது அவர்கள் என்ன கருதுகிறார்கள்? உழைப்பின் அருமைப்பாடு தெரியாமல் ஏதோ தேவையில்லாதவற்றை செய்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். எனவே மறந்து விடாதீர்கள். கோயிலுக்கு செய்வதுதான் மரத்துக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி. அது இலைக்கு தனியாக, பூ தனியாக, காய் தனியெல்லாம் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. சாமிக்கு நீங்கள் கொண்டாடினீங்கன்னா உங்கள் தலைமுறை நல்ல குழந்தைகளாக வரும். அடுத்தடுத்து வருகிற குழந்தைகள் நல்ல குழந்தைகள், அப்பாவை பார்க்கக்கூடிய குழந்தையாக, தாத்தா பாட்டியை அனுசரிக்கக்கூடிய குழந்தைய வந்து சேரும். நாம் வெறும் காசை மட்டும் சேமித்து வச்சோம்னா நம்ம ஹோம்னு சொல்லி ஒரு ஆள் தான் வருவான். நீங்கள் நல்லா நினைவு வைத்துக் கொடுங்க. செல்வம் நமக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி விட்டால் அதனால நம்ம துன்பம் தான் படுமே ஒழிய இன்பப்பட முடியாது. அது ஒரு அளவுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் இன்பம் நம்மகிட்ட இருக்கும். அது அளவு கடந்து போய்விட்டால் அதை பாதுகாப்பது கடினம். அதனால் வருகிற துன்பம் அளவிட பெரும் துன்பமாக இருக்கும் என்பதை நம்முடைய நூல்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறது. எனவே நமக்கு இந்த பகுதியில் நமக்கு பெருமானுடைய அற்புதமான ஒரு திருமேனியாக பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார். இந்த இடத்தில் இந்த கோயில் இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உட்கார்ந்துருக்கிற இடமெல்லாம் வெறும் சீட் போட்டு தான் இருக்குது. இது நல்ல முறையில் வருகிற காலங்களில் ஒரு நல்ல திருப்பணி நடைபெறும். ஏன்னா சாமி அம்மையை தவிர இது எல்லாமே சீட்டில் தான் சாமி இருக்கும். நாமளே இப்போ சீட்டில் உட்காந்துருக்கோம். அப்படிலாம் இல்லாமல் நல்ல ஒரு மண்டபங்கள், வாய்ப்புக்கும் வசதிக்கும் திருவுருள் என்ன நமக்கு உணர்த்துகிறதோ அதுபோல எதிர்காலத்தில் இந்த கோயிலில் நல்ல ஒரு திருப்பணி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அவங்க வருகிற பொழுது அந்த திருத்தொண்டில் என்னுடைய அரண்பணி இந்த கிராமத்து மக்களோடு கூட நிற்போம். நாங்களும் இந்த பணியில் பங்கெடுத்துக் கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் பணியோடு தெரிவித்துக் கொண்டு, ஐயா சொன்னது போல மனித பிறப்பு வணக்கத்துக்குரியது. அந்த பிறப்பு இந்த மண்ணில் இருந்து வணங்கி வாழ்வது போல இந்த உலகத்தில் எங்கே போனாலும் இல்லை. நீங்கள் யாராவது கூட்டிகிட்டு போனால் போய் பாருங்க. தமிழ்நாட்டை தாண்டிட்டீங்கன்னா இப்போ நாம் இங்கே இருக்கிற மாதிரி இன்பம் எளிமையான ஒரு வாழ்க்கை கிடையாது. மேலே போக 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 ஒன்றும் மழையாக கொட்டும், இல்லைன்னா வெயிலாக வீசும். இப்படி இயற்கையோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கை தமிழகத்தில் மட்டும்தாங்க உண்டு. நீங்கள் வெளிநாட்டுக்கு போனால் சொட்டு போட்டுக்கணும், அதுக்கு மேலே போட்டுக்கணும், அதுக்கு மேலே போட்டுக்கணும். ஒவ்வொரு நாளும் இயற்கையை எதிர்த்து வாழணும். இயற்கையோடு நம்ம சும்மா கிராமத்து பாசையை சொல்லணும். ஒரு கோவணத்தை கட்டிட்டு நிம்மதியாக வாழ முடியாது, தமிழ்நாட்டு தான் வாழ முடியும். நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டிட்டீங்க, இயற்கையை எதிர்த்து தான் வாழும். ஒன்னொன்றுக்கும் போராட்டம் தான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை இல்லாமல் எப்போ செய்த புண்ணியத்தின் பயனாக சிவபெருமான் நடந்த மண் இந்த தமிழ்நாடு மண், நாயன்மார்கள் அவதரித்த மண் இந்த மண். திருப்பெருந்துறை அப்படிங்கிற திருத்தலத்துல மாணிக்க வாசகரை ஆட்கொள்வதற்காக சிவபெருமான் தானே குருநாதனாக வந்து காத்திருந்த இடம். நம்ம எவ்வளவு பெரிய ஒரு புண்ணிய பூமியில நம்ம அமர்ந்திருக்கோம். நீ சிந்தித்து பாருங்க. ராமேஸ்வரம் ராமபிரான் ராவணனை கொன்ற பாவம் நீங்குவதற்காக வந்து பூசை செய்த கோயில் அந்த கோயில். நீ தடுக்கி விழுந்தா பக்கத்துல திருப்புணவாசல், பக்கம் திரு ஆடானை, திரு காளையார் கோயில். கோயிலை பாதுகாப்பதற்காக மருது சகோதரர்கள் தன் இன்னுயிர் கொடுத்து காப்பாற்றி கொடுத்தது கோயில். ஆனால் அந்த கோயிலை பாதுகாக்க வேண்டும் என்ற அறிவு, அந்த சிந்தனை
அந்த மரபு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து கொண்டு இருக்கு. நமக்கு உயிர் முக்கியமா கோயில் முக்கியமான்னு கேட்டா, என் கோயில் தான் எனக்கு முக்கியம் என்று உயிர் கொடுத்து காட்டியவர்கள் மருது சகோதரர்கள். அந்த தெய்வத்தன்மை பொருந்திய மண்ணில் இறைவன் நம்மை எல்லாம் பிறக்க வைத்திருக்கிறார். எனவே இந்த இறைவனை வணங்குவதும் அவரை வழிபாடு செய்வதும் தான் நமக்கு கிடைத்திருக்கிற மனித பிறப்பு மிக உயர்ந்த பேர். ஒரே ஒரு பாட்டை சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஒரு அப்பர் சுவாமி சொல்றார், வாழ்த்த வாயும் நினைக்க மடனென்றும் தாழ்த்த சென்னியும் தந்த தலை. நம்ம சாமி 3 கருவிகள் கொடுத்திருக்கிறார். வாழ்த்துவதற்காக வாய் கொடுத்திருக்கிறார், நினைப்பதற்காக நெஞ்சு கொடுத்திருக்கிறார், வணங்குவதற்காக தலை கொடுத்திருக்கிறார். இந்த 3ஐயும் ஒழுங்கா செஞ்சோம்னா மனித பிறப்பின் பயனை பெற்றுவிடாது. இந்த மனித பிறப்பு ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டா, ஏனைய உயிரினங்களை காட்டிலும் மனித பிறப்பு உயர்ந்த பிறப்பு. ஏன் சொன்னாங்க? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஏன் சொன்னாங்கன்னு கேட்டா, இந்த பிறப்பில் தான் இறைவனை நினைக்க முடியும், அவனை வணங்க முடியும், அவனை வாழ்த்த முடியும். நினைப்பதற்கும் வணங்குவதற்கும் வாழ்த்துவதற்கும் மனித பிறப்பு தான் மிக உயர்ந்த பிறப்பு என்பதனால் நம்முடைய பெருமக்கள் அருளாளர்கள் இந்த மனித பிறப்பை வணக்கத்துக்குரியதாக நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிறப்பு நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. இந்த பிறப்பில் நம்முடைய பெருமானை நாம் நாடோறும் வணங்கி இந்த வழிபாட்டை தொடர்ந்து பண்ணுங்க. உங்களுடைய குழந்தைகள் நல்ல கல்வி பெறுவார்கள், நல்ல செல்வத்தை பெறுவார்கள், நல்ல அறிவை பெறுவார்கள். அதுக்கெல்லாம் இன்றியமையானது தெய்வ வழிபாடு தான். எனவே நம்முடைய பெருமக்கள் சொன்னது போல தெய்வத்தை நாம் கொண்டாடத்தான் தலைமுறை தலைத்து வரும். நீங்கள் நம்ம மரபு நல்லா இருக்கணும். நாம் வெறும் செல்வம் மட்டுமே நம்ம மரபை பாதுகாத்து கொடுக்கிறார். நீங்கள் இறைவனை வணங்குவது தான் தலைமுறைக்கு தொடரும் என்பதை சொல்லி, இந்த திருத்தொண்டில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நம்முடைய பெருமான் தீயத்தூரில் எழுந்தருளி இருக்கின்ற சகசர லட்சுமீஸ்வர பெருமான் என்ற வாய்ப்பை எங்களுக்கும் கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, வெவ்வேறு சில பணிகள் நாங்கள் திருப்பணிகளை பார்க்க வேண்டிய சூழல் இருப்பதனால உங்களிடத்துல நாங்கள் தரிசனம் முடித்தாயிற்று. உங்களுடைய வார்த்தை பேசணும் அப்படின்னு ஐயாவுடைய அன்புக்காக இந்த வார்த்தை பேசியிருக்கோம். அடுத்த பணிக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை அறியனுடைய சிந்தனை இந்த நிறைவு செய்கிறேன். காவாய் கனகத்திறனை போற்றி सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः।